ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சந்தியா ராகம் சீரியலில் ஒரு அல்டிமேட்டான எபிசோட் வந்திருக்கு. அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே பார்த்தோம்னா மகாலிங்கம் புவனேஸ்வரியை பற்றி எல்லாத்தையுமே போட்டு போட்டு வைக்கிறாங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கும் அந்த ரகுராம் எதிரி, எனக்கும் எதிரி, அதனால எதிரியோட எதிரி நண்பன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ரெண்டு பேரும் கை கோத்தா தான் ஈஸியாக அந்த ரகுராமை பழி வாங்க முடியும் அப்படின்னதும் என்ன போட்டு வாங்குறீங்களா அப்படின்னு புவனேஸ்வரி கேட்குறாங்க. எங்க நான் தான் சொல்கிறேன்ல, உங்களுக்கும் அந்த குடும்பத்துக்கு இடையில என்ன பிரச்சனை இருக்குது, நீங்கள் ரகுராம் குடும்பத்தை பழி வாங்க துடிக்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். அதனால நாம ரெண்டு பேரும் கூட்டா சேர்ந்து பழி வாங்கிடலாம் அந்த மாயாவை வச்சு அப்படின்னதும் உடனே புவனேஸ்வரியும் கை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா மகாலிங்கம் கிளம்புறாங்க. உடனே நம்ம சேரோட அம்மா, எதுக்குங்க அவங்க கிட்ட உண்மையை சொன்னீங்க, பின்ன நமக்கு போட்டு கொடுக்கறதுக்கு ஆள் வேணாமா, காரியம் முடிச்சதும் அவங்கள கலட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் நம்ம புவனேஸ்வரியோட அண்ணன், எதுக்குமா நீ உண்மையை சொன்ன, அவன் கடைசியில் நம்மள போட்டு கொடுக்க போறானே, அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு இவன் கூட கூட்டு சேர்ந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில் இவனை நம்ம போட்டு விட்டுறலாம் அப்படின்னதும் புவனேஸ்வரி அண்ணனு சந்தோஷப்படுறாங்க. இந்த பக்கம் மாயா சந்தியாவோட போட்டோ முன்னாடி உனக்கான அங்கீகாரம் இந்த வீட்டுல கிடைச்சிருச்சுமா, இப்போ உனக்கு மரியாதையும் கிடைக்குது, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு கும்பிடுறாங்க. இதை நம்ம ஜானகி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து சாரு வராங்க. மாயா, பரவாயில்லையே, உனக்கு பெரிய பொறுப்பெல்லாம் வந்துருச்சு அப்படின்னதும் என்ன சாரு சொல்ற, எனக்கு புரியல. இல்லை, இப்போ வேறவங்க கிட்டே கொடுத்துருக்கா, அவங்க ஓல்டு ஃபேஷன். ஸோ கண்டிப்பாக பழைய முறைமையில் தான் வெளிக்குரிய ஏற்பாடுகள் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நீ நானெல்லாம் ஒரு ஜெனரேஷன், அதுவும் இந்த காலத்து ஜெனரேஷன், அதனால நீ மோடனா தானே பண்ணுவேன், அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னதும் மாயாவும் சரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு உன்னால ஒரு ஹெல்ப் ஆகணும் மாயா, நீ பண்ணுவியா அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்கு இவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிற, சொல்லிச்சாரோ என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு மாயா கேட்குறாங்க. இல்லை, சீனு என்கிட்ட சரியாக பேசுறது இல்லை, பார்க்கறது இல்லை. நான் இந்த வீட்டில் தங்குறது மட்டும்தான், மாப்பிள்ளையும் பொண்ணு தங்குறது கொடுத்து வச்சிருக்கணும், ஆனால் அதுக்குரிய அடையாளம் எதுவுமே இல்லை. என்ன சின்னதாக ஒரு பார்வை பார்க்கணும், சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணணும், அதுவும் எனக்கு போதும், வேறு பெரிய ஆசைகள் எல்லாம் இல்லை அப்படின்னதும் உடனே மாயா இங்கே பாரு, நம்ம குடும்பத்துக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்குது, கண்டிப்பாக உன்னை கல்யாணத்துக்கு அப்புறமா சீனு புரிஞ்சுப்பாரு அப்படின்றாங்க. இல்லை, எப்படித்தான் இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணுறது தானே த்ரில்லிங்காக இருக்கும், அதான் மாயா எனக்கும் ஆசையாக இருக்குது. நீ சீனோட நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட், நீ சொன்னா கண்டிப்பா சீனு கேட்பாரு அப்படின்னதும் சரி, நான் இதை பத்தி பேசுறேன் சீனுக்கிட்ட அப்படின்னுட்டு மாயா திரும்பி பாக்குறாங்க. ஜானகி நிற்கிறாங்க. ஸோ அதை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு மீரா மாயா சீனுக்கிட்ட பேசலான்னு வராங்க. இங்க பார்த்தோம்னா சீனு மொட்டை மாடியில் நின்று யோசிச்சுட்டு இருக்காங்க. சீனு, உன் கூட கொஞ்சம் பேசணும், பேசுறதுக்கு என்ன இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. இங்க பாரு, இப்போ எதுக்கு நீ எரிச்சு விழுற, இங்க பாரு சாரு பாவம் சீனு, அவ நீ சரியா பேச இல்லைன்னு அவ ஃபீல் பண்றா, அதனால கல்யாணத்துக்கு முன்னாடி அவள்கிட்ட கொஞ்சம் நீ பேசி பழகிறது நல்லது அப்படின்னதும் மனசுல ஒரு பொண்ணை வச்சுட்டு எப்படி அவ கூட பேசி பழக முடியும், எல்லாம் பெரிய பாக்காக. ஓகே ஓகே, எனக்கு புரியுது, இப்ப என்ன அவ கூட நான் பேசி பழகணும், அவ்வளவுதானே, சரி பழகிட்டா போச்சுங்கிற மாதிரி மனசை கல்லாக்கி பேசிட்டு இருக்காங்க. சீனு, பழகுறா, நான் சொன்னதுக்காக பழக வேணாம், நீ மனசார பழகணும், அங்க வெளியிடங்கள் எல்லாம் கூட்டிட்டு போனா தானே உங்க ரெண்டு பேருக்குள்ளயும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இப்ப என்ன சாரு கூடனா நல்லபடியா பழகணும், அவ்வளவுதானே, சரி பழகிட்டா போச்சு. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், எனக்கு நான் காதலிச்ச பொண்ணை வெறுக்கவும் முடியல, மறக்கவும் முடியல, அவ்வளவு வேதனையா இருக்கு, அதுல கொஞ்சம் வேதனை கூடவா உனக்கு இல்ல அப்படின்னு கேக்குறாங்க. மறந்தா தானே வேதனை வாரத்துக்கு, அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு அழுதுட்டு மாயாவும் அங்க இருந்து போயிடுறாங்க. இங்க பார்த்தோம்னா கோல்ல நம்ம ஜானகி தனா மாயா 3 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து நம்ம சீனு மல்லிப்பூ வாங்கி சாரு அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்ப சாரும் வராங்க. இந்த மல்லிப்பூ அப்படின்னதும் நம்ம தனா மாயா அதிர்ச்சி ஆறாங்க. மாமா என்ன பண்ணிட்டு இருக்க, சாரு பூவெல்லாம் வைக்க மாட்டா, நான் கூட தான் சாரு கூட சரியா பேசல, இப்போ பேசலையா, அதே மாதிரி தான் இந்த விஷயமும், போக போக வச்சுக்கலாம். இந்த சாரு, சீனு நீங்களா வாங்கி கொடுக்குறீங்க, ஆமா இதுல என்ன இருக்கு, சரி இந்த அப்படின்னதும் உடனே நம்ம சாரு கையை நிட்டுறாங்க. நீ தலையை காட்டு, நான் வச்சு விடுறேன் அப்படின்னதும் மாயா கண் கலங்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து நம்ம தனா செம்ம கடுப்பாகிறாங்க. சீனு, நீங்களா இப்படி எல்லாம் நடந்துக்கிறது, வீட்டுல இருக்கிறவங்க பார்த்தா எது தப்பா நினைப்பாங்க, அதான் வீடே மாடர்ன் ஆயிடுச்சு, அதெல்லாம் தப்பா நினைக்க மாட்டாங்க, வெட்டில தான் தப்பா நினைப்பாங்கிற மாதிரி மாயாவுக்கு குத்துப்பாடா பேசிட்டு உடனே நம்ம சீனு என்ன பண்றாங்கன்னா சாருவுக்கு மல்லிப்பூ வச்சு விடுறாங்க. ஓகே, ரெண்டு பேரும் கோவிலுக்கு போகலாமா அப்படின்னு கேட்டதும் உடனே சாரு சரின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க.
அப்ப ஸ்லிப் ஆகி கீழே விழலான போகும்போது சீனு வந்து தாங்கி பிடிச்சிடுறாங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த மாயா ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஜானகியால பார்க்கவே முடியல. உடனே அங்க இருந்து கிளம்பினதும் தனவும் நம்ம மாயா கூட சேர்ந்து வெளியில வந்து பாக்குறாங்க. பார்த்தா சாருவை வந்து பைக்ல ஏத்திக்கிறாங்க சீனு. மாயாவை பார்த்த உடனே நல்ல கம்ஃபர்டபுளா நெருக்கமா உட்காரு அப்படின்னதும் கெட்டியா நம்ம சீனு பிடிச்சிட்டு சாருவும் பைக்ல கிளம்பிடுறாங்க. என்ன மாயா இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை, விடு, அவங்க கல்யாணம் பண்ண போறவங்க அப்படி இப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னுட்டு மாயாவும் அங்கிருந்து போனதும் எங்கதான் முடிய போகுதோ தெரியல அப்படின்னுட்டு தனாவும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னா அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு வந்து வெளியில போன சீனுவும் சாருவும் வராங்க. அப்ப நம்ம பத்மா யோசிக்கிறாங்க, இப்போதான் சாருங்கிற ஒருத்தி இருக்கிறது இந்த சீனுவுக்கு தெரிஞ்சிருக்கு போல இருக்குன்னு. அப்படின்னு பார்த்து நம்ம பத்மா வந்து எங்க போயிட்டு வரீங்க? சீனு வந்து கோவிலுக்கு போகலான்னு கூப்பிட்டாரு, அதான் போயிட்டு வரேன் அப்படின்னு நம்ம சாரு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஓஹோ அப்படியா, நல்ல விஷயம் தான் என்கிற மாதிரி பத்மா வந்து அந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. இதே டைம் வந்து நம்ம மாயா இதெல்லாம் பார்த்து அவங்களால சகிக்கவே முடியல. ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டே நேரா ஜானகி ரூமுக்கு வராங்க. பெரியம்மா உங்க கூட பேசுன்னு சொல்லுமா மாயா, பெரியப்பா இந்த குடும்பம் ஆசைப்படுற மாதிரி பொறுப்பா நல்லபடியா இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு பெரியம்மா. எந்த பிரச்சனைகளும் எந்த ஒரு சஞ்சலமும் வராம நான் நல்லபடியா நடத்தி வைப்பேன். ஆனா சின்ன ஒரு ரிக்வெஸ்ட், இந்த கல்யாணம் முடிச்ச அடுத்த நொடியே நான் வீட்டை விட்டு போயிடுவேன். ஏன்னா என் அம்மாவுக்கான அங்கீகாரம் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த ஊருக்கே வந்தேன். இப்போ என் அம்மாவுக்கான அங்கீகாரம் கிடைச்சிருச்சு, அதனால நான் கல்யாணம் முடிச்ச அடுத்த நொடியே வீட்டை விட்டு போயிடுறேன் அப்படின்னது ஜானகி வந்து சமாதிச்சு.